is owns a house, 50% of the house is let out for the residential purpose as monthly rent வந்து 10,000 rupees. நமக்கு வந்து 15% தான் லெட் அவுட் வச்சுருக்காங்க. அப்போ மீதி 50% வந்து அவங்க பர்சனல் யூஸுக்காக எடுத்துருக்கலாம், இல்லைன்னா செல்ஃப் ஆக்குபைட் வந்து ஆகிருக்கும். இப்போ முனிசிபல் வேல்யூ ஆஃப் த ஹவுஸ் வந்து எவ்வளோனா 2 lakhs rupees. பேரண்டல் வேல்யூ வந்து நமக்கு 2,10,000 rupees. ஃபைண்ட் அவுட் த கிராஸ் ஆனுவல் வேல்யூ. கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கான ஹெட்டிங் வந்து எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம சம் போடலாம். இப்போ நம்ம முனிசிபல் ரெண்டல் வேல்யூவில் எம்ஆர்வியில் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 lakhs rupees கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் வந்து 15%னால் நமக்கு 1 lakh rupees தான் வரும். அடுத்ததான் ஃபேர் ரெண்டல் வேல்யூ எஃப்ஆர்வி, அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2,10,000 rupees கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு 50%னால் நமக்கு 1,05,000 rupees வரும். இதில் வந்து எது ஹையர்னு பார்க்கணும். விச் எவர் இஸ் ஹையர் வந்து பார்த்தோம்னா நமக்கு 1,05,000 rupees தான் ஹையர். அடுத்ததான் நமக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து இல்லை. அதுக்கடுத்து நம்ம என்ன போடணுன்னா ஆக்சுவல் ரெண்ட் வந்து போடணும். அதே இங்கே ஆக்சுவல் ரெண்ட்டு கொடுக்கல, அதுக்கு பதிலாக தான் மந்த்லி ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மந்த்லி ரெண்ட்டுங்கிறத நமக்கு ஆக்சுவல் ரெண்ட்டை இந்த மந்த்லி ரெண்ட்டை வந்து நம்ம போடுவோம். இப்போது 10,000 × 12 1,20,000 rupees நமக்கு வரும். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு எது ஹையர்னு பார்க்கணும். விச் எவர் இஸ் ஹையர், நமக்கு 1,20,000 rupees தான் இருக்குது, அது ஹையர். இப்போ நமக்கு இதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ.